ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன் சொல்லலாம் மட்டும் இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சபரி வழக்கம் போல் அவருக்குன்னு ஒரு இடம் இருக்குது. சபரிக்கு ஒரு இடம் இருக்குது, நம்ம திவ்யாவுக்கு ஒரு இடம் ஸ்பாட் இருக்குது. சரிங்களா? இந்த ஸ்பாட்டில் வந்து யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. திவ்யா வந்து அந்த சென்டர் ஆஃப் த இதில் வந்துட்டு இந்த பீன் பேக்கில் உட்காந்து பார்த்துப்பாங்க. அவர் வந்து சபரி வந்துட்டு அந்த கார்டன் ஏரியாவில் ஒரு சில இடம் இருக்குது, அங்கே வந்து கரெக்டாக போட்டு மேலேயே பார்த்துட்டு இருப்பார். சரிங்களா? அது பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போய்ட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னென்னா அதே மாதிரி வந்து உட்கார பொசிஷனில் இந்த பக்கம் வியானா வந்து மேக்கப் பண்ணிகிட்டு இருக்காங்க. வியானா அங்கே வந்து என்ன சபரி விட்டத்தை பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கீங்க, எதையோ பறிகொடுத்த மாதிரி என்னாச்சு அப்படின்போது, இல்லை உள்ளே எல்லோரும் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்காங்க, அதான் சரி இங்கே வந்து உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல இங்கே வந்து உட்காருங்க அப்படின்போது, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே மாதிரி சும்மா விட்டத்தை பார்த்தாலும் ஜெயிக்கலாம்ன்ற மாதிரி ஒரு 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 டேலாக் கொடுக்குறாரு. அப்போ இவங்க சிரிச்சுட்டு வந்துட்டு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு வருவாங்க அப்படின்றாரு. அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இப்படி பார்க்குறாரு, என்ன ஏதோ புதுசாக ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா சபரி மேலேயும் பார்த்தீங்கன்னா சபரியோட கேம் மேலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னுமே அதிருப்தி இருக்குது. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவரோட கேம் சுத்தமாக இல்லை. அதை வந்து அவங்க வீட்டிலேருந்து வந்தவங்களே வந்து சொல்லிட்டாங்க, என்னாச்சுப்பா அவங்க அம்மாலாம் கேட்டிருப்பாங்க, நல்லா விளையாடு, நல்லா தைரியமாக விளையாடு, ஏன் இது பண்ணுற அப்படி பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வீடியோ, அதில் வந்து அவங்க அக்கா சிஸ்டர் ஏதாவது சம்திங் ஒருத்தங்க சொல்லியிருப்பாங்க, ஏன்டா இப்படி இருக்க, இந்த உறவெல்லாம் வெளியே வச்சுக்கோ, நல்லா கேம் ப்ளே பண்ண அப்படின்னு மஞ்சளே கலாச்சிருப்பாங்க. நான் வெளியே வந்தப்போ என்ன நல்லா பேச்சு பேசுகிறீங்க, இப்போ நம்ம சைலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், நல்ல ஒரு மனம், நல்ல ஒரு குணம் இருந்த ஒரு போட்டியாளர். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படி டவுனில் போயிட்டார். தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கிறது, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் படத்துக்கு அகேன்ஸ்டாக ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறமா, விஜய் சேதுபதி அவர்கள் கலாய்ச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுனு. இது அங்கே சுத்தமாக கேமே இல்லைன்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு அது ஒரு பக்கம் தனியாக போயிட்டுருக்கு. இவருக்கு ஒரு டைட்டில் கிடைக்கக்கூடாதுன்ற அளவுக்கு வந்து ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் குணம் அப்படி பார்க்கும்போது சபரிக்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு குணம் இருக்குது, அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. பட் கேம் இருக்கா கேட்டிங்கன்னா கேமில் தான் ஒரு பெரிய விஷயமா போயிட்டுருக்கு. ஆனால் இந்த டிக்கெட்டு ஃபைனல் வாங்கியிருந்தாலும் சம மாதம் இருந்திருக்கும். அதுலேயும் வந்துட்டு பிக் பாஸே சொல்லியிருப்பார் அரோராவை கலாய்க்கும் போது, அந்த டிக்கெட்டு ஃபைனலே வந்து அந்த வெள்ளை சட்டக்கார கொடுத்த விஷயம் தான் அப்படின்னு. ஏன்னா அப்போ வந்துட்டு நம்ம சபரி தான் இருந்தார். ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். பட் இங்கே வந்துட்டு சபரிக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி வியானா வந்து சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே இந்த பிக் பாஸ் இஸ் 9 டைட்டில் வினராக யார் வரணும்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.